பிரான்ஸில் திடீரென்று ஒரு அரசியல் மாற்றம். இதுவரை காலமும் தற்போது ஆட்சியில் இருக்கிற இந்த மைக்ரோன் ஆட்சி சரியில்லை. 2027 வருகிற ஜனாதிபதி தேர்தலில் வந்து இந்த நேஷனல் டெலி கட்சி சார்பாக மரின் லூபன் அவர்கள் மீது இருக்கிற வழக்கு காரணமாக போட்டியிட முடியாது. அவர் சார்பாக அந்த இளைஞர் ஒருவர் போட்டியிடுவார்னு சொல்லி தான் இதுவரை காலம் யூகமும் அதான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாம் இருந்தது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகிற 2027 இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த நேஷனல் டெலி கட்சி தலைவி மரின் லூபன் வந்து போட்டியிட முடியும். அவர்கள் வந்து இனி இல்லைன்ற சந்தோஷத்தில் இருக்கார்கள். ஆனால் ஒரு சில பேர் வந்து சோகத்தில் இருக்கார்கள். வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த ஆட்சி அரசு, அதாவது இந்த மேக்ரோன் உங்களுக்கு தெரியும், அவைக்கு மேலே ஒரு வழக்கு இருந்தது. இந்த வழக்கின் காரணமாக அவைக்கு வந்து அதிக அளவு தண்டனை கொடுக்கப்பட்டதால் இந்த தண்டனை காலத்தில் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சொன்ன ஒரு நிலைப்பாடு இருந்தது. தற்போது ஏதோ ஒரு வழியில் அவருக்கு எல்லா தண்டனைகளும் விலக்களிக்கப்பட்டு குறைக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிடலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடப்பட்டிருக்குது. அவருக்கு இன்னும் 3 ஆண்டுகளை அனுபவிக்கிறதுக்கு அதில் 2 ஆண்டுகள் வந்து அவைக்கு தள்ளி வச்சாச்சு. 1 ஆண்டு காலம் அவைக்கு அதுவும் சிறைவாசம் இல்லை, அவள் வீட்டில் இருந்தபடி கண்காணிப்பில் இருக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் திட்டமிட்ட செயலாகத்தான் பார்க்கப்படுது. என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த நாட்டு மக்கள் தற்போது விரும்புகிற விடயம் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டவர்களை இந்த பிரான்ஸ் வந்து இன்னும் இப்படி மேக்ரோன் போன்ற ஜனாதிபதி இருந்தால் இந்த பிரான்ஸ் வந்து இன்னும் குப்பையாக போகும். அதாவது ஒட்டுமொத்த இந்த 27 நாடுகளுக்குள்ள யூரோப் ஒன்றியத்துக்குள்ள இருக்கிற நாடுகளில் பிரான்ஸ் இன்னும் குப்பையாக போய்கொண்டே இருக்கு. ஸோ இவ போன்ற ஒரு பெண்மணி தலைமை தாங்கணும். ஏன்னு சொன்னால் இவ வெளிப்படையாக இவட தேர்தல் பிரச்சாரமாக தேர்தல் கருத்துக்களாக இருக்கட்டும் கூறுற விடயம் என்று சொன்னால் இந்த மதவாதம், அடிப்படைவாதம், தீவிரவாதம் போன்ற கொள்கைகளை வந்து இங்கே யார் வச்சிருக்கீங்களோ நீங்கள்லாம் இங்கே இடம் இல்லை. வெளிநாட்டவர்களுக்கு இடம் இல்லை என்று கூறவில்லை, வெளிநாட்டவர்களுக்கு இடம் இருக்குது. ஆனால் தற்போது இருக்கிற அளவு இல்லாமல் குறுகிய அளவு. அதே வேளை இந்த அடிப்படைவாத கொள்கைகளை பின்பற்றி செயற்படுறார்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்க முடியாது. அதை விட முக்கியமாக விசா பிரச்சனை உள்ளவர்கள் கூட அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தர தவணைகளுக்குள்ளே வெளியேறணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வில்லண்டமாக சிறைப்பிடிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று கூட சில கூட்டங்களில் நேரடியாக தெரிவிச்சிருக்கிறார். ஸோ இவையை வந்து இந்த பிரான்ஸ் மக்கள் எதிர்பார்க்குற காரணம் என்று சொன்னால் தற்போது பிரான்ஸ் மக்களோட நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் வெளிநாட்டவர கைக்குள்ளே இருக்குது. வெளிநாட்டவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதன்படி தான் பிரான்ஸ் மக்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை இப்போ இருக்கிற ஜனாதிபதி உருவாக்கி வச்சிருக்கார். ஸோ பிரான்ஸ் மக்கள் அல்லது பிரான்ஸில் ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஊழியர்களாக இருக்கட்டும் அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு ஆட்சி மாற்றம். ஸோ 2027 இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் இவருக்கு மேலே இருந்த தடைகள் வந்து தற்போது நீக்கப்பட்டிருக்கு அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது தான் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இனி வரும் காலங்களில் வருகிற சொல்லப்போனால் இன்னொரு 10 மாதமும் இல்லை தூரம் அடுத்த எலெக்ஷனுக்கு பொறுத்து பார்ப்போம்.